செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி மைய வளாகத்தில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மேலும் 280 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 47 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் என்றாலே வளர்ச்சிக்கான மாடல். 4 ஆண்டுகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வளர்ச்சி பற்றியும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்பொழுது முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் 2 நாட்களாக பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் இன்று கலாய்வு மேற்கொண்டு ஏறக்குறைய 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் ஏற்கனவே முடிவுற்ற பணிகள் தற்பொழுது அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு அமைச்சர்களும் அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விழாவில் காத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 50,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளானது இந்த விழாவில் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே திருக்கழுக்குன்றம் மற்றும் செங்கல்பட்டு பகுதியில் சாலையில் நடந்து சென்றே பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றார். அவர்களுடைய வரவேற்பை பெற்றுக் கொண்டு தற்பொழுது நடைபெறக்கூடிய அரசு விழாவில் கலந்து கொண்டு ஏறக்குறைய 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டான முடிவுற்ற பணிகள், அடிக்கல் நாட்டு விழா, நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் இந்த விழாவில் உரையாற்ற இருக்கிறார். அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்தெல்லாம் நேரடியாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து தொடர்ந்து இந்த பணிகளை விரைவுபடுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.